ஒரு முழு புடலங்காயை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மசித்து கையால் பிசைஞ்சு வச்சுருங்க, தண்ணிலாம் வெளியே வர்ற மாதிரி. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு போட்டோன்னே வரமிளகாய் போட்டுக்கோங்க. வரமிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தானே புடலங்காய் பிடிக்காதவங்க சாப்பிடுவாங்க. அதுதான். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க புடலங்காயை தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு தான் சேர்க்கணும். நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த புடலங்காயிலிருந்து தண்ணி விடுங்க, தண்ணி வெளியே வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க ஆனியனோட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி நம்ம புடலங்காயிலேருந்து வெளியே வந்திருக்குன்னு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதக்கி விட விட இந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிரிஞ்சு வெளியே வரும். இப்போ புடலங்காயை ஒரு மூடி போட்டு 5 to 10 minutes அந்த எண்ணெயிலே வதங்க விடுங்க. அந்த எண்ணெயிலே தான் புடலங்காய் நல்லா வெந்து வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வெந்துருச்சா, அடி பிடிக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இங்கே கிட்ஸ் நிறையா பேருக்கு புடலங்காய் பிடிக்காதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி கிட்ஸுக்கு எங்கள் வீட்லேயும் எங்களோட கிட்ஸுக்கு சாதாரணமாக தேங்காய்லாம் போட்டால் புடலங்காய் பிடிக்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வதக்கி விடுங்க புடலங்காவை. நல்லா பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், புடலங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்லாவே இருக்கும். பட் நம்ம ஒரு புடலங்காய் எடுத்தால் அதில் ஒரு 3 பேர் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு பேச்சுலர் ரெசிபி. இதை ஒரு சாதாரணமாக ஒரு சுடு சுடு சோறை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.